மாமா, தேரோட இம்பார்ட்டன்ஸ் என்னவாக்கும்? கரெக்டாக கேட்ட நீ. ரதம் சொல்கிறது சஞ்சரிக்கிற க்ஷேத்திரம். பகவான் க்ஷேத்திரத்தில் இருக்கார். பகவானை தரிசனம் பண்ண நம்ம க்ஷேத்திரத்துக்கு போகிறோம். പക്ഷേ ரதத்தில் பகவான் நமக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு வேண்டி கிராமத்துக்கு வரார். அந்த விதத்தில் ரதோத்சவம் ரொம்ப மகிமையான ஒரு உற்சவம். நமக்கு உட்காந்து பேசுகிறோமா? தேரோட சங்கல்பத்தை பற்றி, தத்துவத்தை பற்றியெல்லாம் நமக்கு உட்காந்து பேசலாம். கிராமத்தில் வயசான ஆளுண்டு. அவளுக்கு நித்தியம் க்ஷேத்திர சந்தர்சனம் நடத்த முடியாது. அதனால பகவான் ரதத்தில் ஆரூடனால் கிராமத்தில் பிரதட்சணம் பண்ணுறது அவளுக்கெல்லாம் தரிசன சௌபாகியம் அவளுக்கு கிடைக்கிறது. சில அவளுக்கு மற்ற அசௌகரியங்களும் வருமே. ஸோ அவளுக்கெல்லாம் க்ஷேத்திரத்துக்கு வர முடியாதவாளுக்கெல்லாம் பகவான் நேரில் வந்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணுற ஒரு சவிசேஷமான பிரயாணம் இது ரத பிரயாணம். ரதோத்சவம் சொல்கிறது பகவானுடைய சாநித்தியம் உத்பூதமாகிற ஒரு சந்தர்ப்பமாகும். பகவானை பிரார்த்தனை பண்ணுறோம். நவதின உற்சவத்தில் ஆராதனை பண்ணுறோம். ஜபம், ஹோமம், அபிஷேகங்கள் நம்ம பண்ணுறோம். ரதோத்சவத்தில் சதுர்வேத பாராயணம் நிர்வகணம் பண்ணுறோம். அப்படி சவிசேஷமான ஒரு ஆராதனை இந்த உற்சவத்தில் சம்பவிக்கிறது. நமக்கு ஒரு பெரிய ஊர்ஜம், உணர்வு, உற்சாகம் எல்லாம் பிரதானம் பண்ணுற சந்தர்ப்பம் இது. மந்தக்கரை க்ஷேத்திரம் சொல்கிறது சவிசேஷமான க்ஷேத்திரம். ஸ்ரீ மகாகணபதி அங்கே அனுகிரகம் பண்ணிட்டு நம்மளை எல்லாம் சம்ரட்சிக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் ரதோத்சவத்தில் நம்மளெல்லாம் ஒருமித்து சேர்ந்து நடത്തേண்ட ஒரு பெரிய உற்சவமாகும் ரதோத்சவம். இந்த வருஷம் எப்போலாக்கும் தேரு? நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம்? வா, நமக்கு கோவிலுக்கு போகிறோம். நவதின உற்சவத்தில் ரதோத்சவம் நேரத்தை சொன்ன போல சவிசேஷமான உற்சவம். இந்த வருஷம் சவிசேஷம் சொல்கிறதுக்கு நம்ம ரதம் நம்ம மந்தக்கரை க்ஷேத்திரத்தில் ஆரம்பித்து 140 வருஷம் பூர்த்தி ஆகிறது. நமக்கு எல்லாருமா சேர்ந்து, கிராமக்கார் எல்லாமே சேர்ந்து நமக்கு இந்த ரதோத்சவம் இந்த வருஷம் நமக்கு கம்பீரமாக்கணும். இந்த வருஷத்தில் நவதின உற்சவம் நவம்பர் 8ஆம் தேதி ஆரம்பிக்கும். ஸோ அதோடு ரதோத்சவ பத்திரிகை வர அக்டோபர் 10 சங்கடஹர சதுர்த்தி தினத்திலே பிரகாசனம் பண்ண போகிறோம். நம்ம கிராம ஜனங்கள், பக்த ஜனங்கள் எல்லாருமா சேர்ந்தாக்கும் பிரகாசனம் பண்ணணும். எல்லாரும் அன்னைக்கு அக்டோபர் 10 வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6:30 மணிக்கு இங்கே வந்து பிரகாசனம் கம்பீரமா பகத் சாநித்தியத்தில் நிர்வகணம் பண்ணுறோம். எல்லாரையும் இந்த சந்தர்ப்பத்தில் வரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எல்லாரும் வாங்கோ.